ஏகப்பட்ட படம் ஒன்றும் கூட தேரலை. அருன்னு அறுத்து தள்ளிட்டானுங்க. துடிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை பர்கின்ஸ் வந்து த மங்கிங்கிற படத்தை கொடுத்து காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா ஊதி இருப்பானுங்க. படத்துடைய கதை என்னன்னா 1999 ஒரு ஆன்டி ஷாப்புக்கு குரங்கு பொம்மையோட ஒருத்தர் பதட்டத்தோட வராரு. இந்த பொம்மையை விற்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கடைக்காரரு அதை வாங்க மறுக்கிறாரு. இந்த சமயத்துல அந்த குரங்கு பொம்மை ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிக்குது. இதனால அங்க இருக்கிற பொருட்கள் மூலியமா அந்த கடை ஓனருடைய வயிற்ற பதம் பார்த்துருது. இது பார்த்து காண்டான அந்த பொம்மையோட ஓனரு அந்த குரங்கு பொம்மையை எரிச்சுட்டு இவரும் காணாம போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹேல் பில்லுன்னு இரட்டையர்கள் அவங்க அப்பாவுடைய குளோசெட்ல இருந்து திரும்பவும் அதே குரங்கு பொம்மையை வெளியே எடுக்கிறாங்க. இவங்களை பார்த்துக்க வந்த ஒரு பொண்ணு இவங்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது. அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணுடைய தலை துண்டாகுது. அதன் விளைவா இவங்க அம்மாவும் வந்துட்டு இறக்குறாங்க. இப்படி இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வித்தியாசமா சாகுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரங்கு பொம்மை தான் தெரிஞ்சு ஹாலும் பில்லும் ஒரு கிணத்துல இந்த குரங்கு பொம்மையை போட்டுடுறாங்க. இப்போ கதை ப்ரெசண்ட்டுக்கு வருது. இந்த ப்ரெசண்ட்ல அந்த குரங்கு பொம்மை திரும்பவும் வந்துச்சா, இவங்களை எல்லாம் வித்தியாசமா போட்டு தள்ளிச்சா, இதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஞாபகத்துக்கு வரலாம். ஏன்னா ஸ்டார்டிங் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. ஆனால் இது முழுக்க ஒரு பிளாக் காமெடி ஹாரராக எடுத்திருக்காங்க. அந்த காமெடியெல்லாம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா இந்த பொம்மை வாசிக்க ஆரம்பிச்சதுனாலே தெரிஞ்சிடும் எவனையோ ஒருத்தனை போட்டு தலை போகுது அப்படின்னு. எப்படி போட்டு தலை போகுதுங்கிறது தான் வந்துட்டு இந்த படத்துடைய ஹைலைட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா சாவானுங்க, வித்தியாசமா சாகுறானுங்க. அது நல்ல காமெடியா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஓப்பனிங் சீன்லயே வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிடுறாங்க என்ன இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறது. ஏன்னா உண்மையுமே குடலூர் சம்பவம்னா என்னங்கிறது வந்துட்டு இந்த ஓப்பனிங் சீன்லயே வந்துட்டு காமிச்சிருவாங்க. படம் ஃபுல்லாவே இந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். ஒரே ரத்தம் அப்படியே கை காலில் துண்டா போறதுன்னு வித்தியாசமா சாகிறது இந்த படம் ஃபுல்லாவே இருக்குது. இந்த பொம்மையை காட்டும் போதும் ஆரம்பிங்க தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா ஒரு மாதிரி இருக்காது. பார்த்தாலே ஒரு டெரரா தான் இருக்குது. ஒரு சீன்ல வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த பொம்மையை வந்துட்டு வெட்டிடலான்னு வெட்டுவான். வெட்டினா பார்த்தா அதுல இருந்து ரத்தமெல்லாம் வரும். வாத்த பக்கு அப்படின்னு அவன். இந்த மாதிரி படத்துல ஏகப்பட்ட காமெடி சரியான லோலாயா இருக்கு. எல்லாம் டார்க்கா இருக்குது. இன்னும் இந்த பொம்மையை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா படத்தோட தீமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு நாள் சாகதான் போறோம் அப்படிங்கிற அந்த மெயின் தீமோட தான் வந்துட்டு இந்த படமே நகருது. அதனால எப்படி செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. பட் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. அதான் இந்த படங்கள்லாம் பார்த்து செத்து சுண்ணாம்பா இருந்தேன். இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் காப்பாத்திருச்சு நம்மள, அப்படிதான் சொல்லணும். இதுலயும் வந்துட்டு அந்த வித்தியாசமா சாகுறதுலயே அவங்க ஆண்டி ஒண்ணு சாகும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரத்தோட உச்சம்தான். அதெல்லாம் இப்படியாடா சாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு அவங்க அங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா குதிரைகள்லாம் கசகசன்னு மேல ஏறி பீஸா ஒரு சாஸ் மாதிரி ஆயிடுவானுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு மிதிச்சு தள்ளி சத்து போவான். இதே மாதிரி ஒரு ரிக்கின்னு ஒருத்த வருவான். அவெல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சியெல்லாம் உள்ள பூந்து கொடூரமா சாவான். இந்த மாதிரிதான் படம் ஃபுல்லாவே இருக்குது. படத்துல நடிச்சவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. தியோ ஜேம்ஸ் தான் வந்துட்டு 2 கேரக்டருமே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லாவே இருந்தது. இந்த படமே பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிங்கோடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரியில இருந்து எடுத்திருக்காங்க. படம் மேக்கிங்காவே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ பர்கின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறத வந்துட்டு கிளாடி தான். லாங் லெக்ஸ்ன்னு இப்பதான் ஒரு படத்தை கொடுத்தாரு. பர்கின்ஸ் யாருன்னு தெரியும், நம்ம ஆண்டனி பெர்கின்ஸோடைய பையன் தான் இவரு. ஆண்டனி பெர்கின்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா கூகுள் பண்ணிக்கோங்க. இந்த ரத்தம் தெறிக்க கை கால துண்டாகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடூரமா சாகிறதெல்லாம் பிடிக்கும். கண்டிப்பா பிளாக் ஹியூமர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு தாராளமா இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்ப்போம். பாய்.